ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி வத்தலையே 3 விதமாக 3 கலரில் செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் ஜவ்வரிசி வாங்கும்போது மாவு ஜவ்வரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. மாவு ஜவ்வரிசியில் அந்த வத்தல் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நைலான் ஜவ்வரிசியை விட மாவு ஜவ்வரிசி தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த 1/2 கிலோ ஒரு ஜவ்வரிசியும் நாள் நைட்டே நான் ஒரு பாத்திரத்தில் கொட்டி அந்த நிறைய தண்ணி ஊற்றுங்க. இதுக்கு நீங்கள் தண்ணி திட்டமாக ஊற்றுனீங்கன்னா அது ஊறும்போது தண்ணி பத்தாது. நீங்கள் 1/4 பங்கு ஜவ்வரிசி இருக்குன்னா 3/4 பங்கு தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் நல்லா ஊறி இருக்கும் ஜவ்வரிசி. இது கூட ஒரு 50 கிராம் பச்சரிசியும் நான் தனியாக கழுவிட்டு ஊற வச்சுருக்கேங்க. இப்போ இது ரெண்டும் நல்லா ஊறணும். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறட்டும். நம்ம மறுநாள் காலையில் எடுத்து இந்த வத்தலுக்கு கூழ் காய்ச்சலாம். இப்போ பாருங்கள், நம்ம அவ்வளோ தண்ணி ஊற்றணும். எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு நல்லா ஊறி இருக்க பாருங்கள் ஜவ்வரிசி. ஜவ்வரிசி நல்லா ஊறினாதாங்க உங்களுக்கு வத்தல் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த அரிசியும் நல்லா ஊறி இருக்குது. இந்த அரிசியை நம்ம தனியாக அரைச்சிக்கலாம். அது கூட எதுவும் சேர்க்க வேணாம். அப்புறம் நான் 2 கைப்பிடி அளவுக்கு புதினா வச்சுருக்கேன். அது கூட ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்து அதையும் தனியாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். 4 நல்லா பழுத்த தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 4-5 பச்சை மிளகா வச்சு அதையும் தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அடி கனமான பாத்திரத்தில் 1 பங்கு ஜவ்வரிசினா 6 பங்கு தண்ணி வச்சுருக்கேன். இந்த 6 பங்கு தண்ணி அளவு உங்களுக்கு இந்த வத்தலுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி கொதி வந்துடுச்சு. இப்போ நல்லா ஊறி இருக்க ஜவ்வரிசியை இது கூட சேர்த்துடலாம். ஜவ்வரிசி சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணுங்க. நம்ம வெறும் ஜவ்வரிசியை மட்டும் சேர்த்து கூட இந்த வத்தல் செய்யலாம். அது கூட இந்த கொஞ்சமாக பச்சரிசியை கலந்து செய்யும்போது உங்களுக்கு வத்தல் உடஞ்சி போயிடும் அப்படின்ற எந்த இதுவுமே இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக செய்யலாங்க. இதுக்கு நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கும் அந்த அரிசி மாவு. அதுக்காக தான் ஒரு 50 கிராம் பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி 3/4 பதம் வெந்தெடுத்து இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பச்சரிசியை இது கூட கலந்துடலாம். நல்லா கலந்து விடுங்க, கட்டி தட்டாத. இப்போ இந்த ஜவ்வரிசி தனித்தனியாக தெரியாமல் நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வெந்து வரணுங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இதுவே போதும். பத்தலைன்னா நம்ம கடைசியாக வாயில் வச்சு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஜவ்வரிசி அந்தளவுக்கு உப்பு தாங்காது. அதனால் உப்பு நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ வத்தல் மாவு நல்லா வெந்தெடுத்துங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். நம்ம கரண்டியால் மொண்டு ஊற்றணும், ஓடக்கூடாது. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இப்போ நம்ம இந்த கூழை 3ஆக பிரிச்சுக்கலாம். நான் 3 பாத்திரத்தில் பிரிச்சுக்க போகிறேன் இந்த கூழை. இப்போ இதில் ஒன்றில் நம்ம அரைச்சி வச்சுருந்த புதினா பச்சை மிளகா அந்த விழுதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னொன்றில் தக்காளியும் பச்சை மிளகாவும் அரைச்சி வச்சதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நீங்கள் அடுப்பில் வச்சு இதுக்கப்புறம் கிண்டணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த சூட்டிலே இது வெந்துடும். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஊற்றுக்கலாம். எலுமிச்சம்பழம் ஏன் புழியிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. கூழ் வத்தலில் அதிகமாக வந்திருக்கிற கொஸ்டினே ஏன் எலுமிச்சம்பழம் புழியணும். எலுமிச்சம்பழம் புழியும் போது நம்ம வத்தல் பொரிச்சோம்னா நல்லா வெள்ளையாகவே இருக்குங்க. வத்தல் கலர் மாறாமல் நமக்கு கரெக்டாக அப்படியே வெள்ளையாகவே வர்றதுக்காக தான் எலுமிச்சம்பழம் புழியிறது. அது மட்டும் இல்லாமல் வத்தலில் கொஞ்சமாக புளிப்பு டேஸ்ட் இருந்தால் அது நல்லாயிருக்கும். அதுக்காகவும் எலுமிச்சம்பழம் புழியிறது.
இப்போ நான் அதை வெள்ளையை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ப்ளெயினான கூழி கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஊற்றிருக்கேன். இதில் வேறு எந்த காரமும் போடலைங்க. இதில் வெறும் உப்பும் அந்த புளிப்பும் மட்டும்தான் இதுக்கு டேஸ்ட்டு. இது ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணுங்க கூழ். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பார்த்துக்குங்க. உங்களுக்கு மெலிசா வேணும்னா நீங்கள் மாவு எடுத்து ஊற்றி கரண்டியால் தீத்துனாலே மெலிசா வந்துடும். அதுக்காக தண்ணி ஊற்றி ரொம்ப தொரன்னு இல்லாமல் இந்த மாதிரி பார்த்துக்குங்க. வத்தல் உங்களுக்கு விண்டு போகாமல் நல்லா வரும். அப்புறம் வத்தல் போடும்போது அந்த தரையும் துணியோடு ஒட்டிட்டு வருதுன்னு கேட்குறீங்க. அதுக்கு நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரை கீழே விரித்து போட்டுட்டு அதுக்கு மேலே துணியை போட்டும் போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த துணியை 2 மடிப்பாக போட்டு போடும்போது உங்களுக்கு தரையோடு ஒட்டிட்டு வராது. அதுவும் இந்த ஜவ்வரிசி வத்தல் அதிகமாக ஒட்டுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் ஜவ்வரிசி வத்தல் போடும்போது துணிக்கு அடியில் பேப்பர் விரித்து போட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே துணியை போட்டு இந்த மாதிரி வத்தல் போடுங்க. உங்களுக்கு தரையாக ஒட்டிட்டு வராமல் இருக்கும். இப்போ நம்ம ப்ளெயினான வத்தலும் போட்டாச்சு, தக்காளி வத்தலும் போட்டுட்டோம், புதினா வத்தலும் போட்டுட்டோங்க. இப்போ இது எல்லாமே போட்டு நல்ல துணியிலே ஒரு நாள் காயிட்டோம். மறுநாள் ஒரு 2 மணி போல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த துணியோட பேக் சைடில் நல்லா தண்ணி தெளித்து ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுடலாம். இப்போ நல்லா ஊறினதுக்கப்புறம் வத்தல் அழகாக துணியிலேருந்து வந்துடுது பாருங்கள். இப்போ இதேமாரி நம்ம எல்லா வத்தலையும் எடுத்து திரும்பவும் இந்த வத்தலை வெயிலில் காய வச்சிடலாங்க. நல்ல கலகலன்னு காயணும் இது. இப்போ நான் வத்தலை பொரிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ப்ளெயின் வத்தல். இந்த மாதிரி நல்லா ஒயிட்டாக வரணுன்றதுக்காக தாங்க, கலர் மாறாமல் நல்ல வெள்ளை கலரில் வரணுன்றதுக்காக தான் நம்ம எலுமிச்சம்பழம் புழியறது. இது நம்ம தக்காளி சேர்த்து கலந்து போட்ட ஜவ்வரிசி வத்தல் பாருங்கள். இதுவும் நம்ம மாவு என்ன கலரில் இருந்ததோ அதே கலரில் வருது பாருங்கள் வத்தல். இது புதினாவை சேர்த்து போட்ட ஜவ்வரிசி வத்தல். இப்போ நம்ம ஒரே மாவுலே 3 விதமான வத்தல் போட்டிருக்கோங்க. இது ப்ளெயினான வத்தல், இது தக்காளி சேர்த்து போட்ட வத்தல், இது புதினா சேர்த்து போட்ட ஜவ்வரிசி வத்தல். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.